அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ ராசியில குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும், கன்னிராசியில கேது பகவானும், கும்பராசியில சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும், மீன ராசியில சூரியன், ராகு, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. வரும் 10/4/2023 அன்னைக்கு புதன் பகவான் மீன ராசியில வக்ரமடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார். வரும் 13/4/2023 அன்னைக்கு சூரியன் மீன வீட்டுல இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார். வரும் 23/4/2024 அன்னைக்கு செவ்வாய் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீனராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். வரும் 24/4/2024 அன்னைக்கு சுக்கிரன் மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும், எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்கு. டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு. ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு. எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு. எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கடகராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சந்திர பகவான் இந்த மாத துவக்கத்துல ருணரோக சத்ருஸ்தானத்துல 6ஆம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்ய இருக்கார். ஆல்வேஸ் உங்களுக்கு அஷ்டமத்து சனி வேற போயிட்டு இருக்கு. அஷ்டமத்து சனி மனக்குழப்பத்தை கொஞ்சம் அதிகம் கொடுத்துட்டு இருக்கும். மனோகாரகனான சந்திரன், உங்க ராசி அதிபதியான சந்திரன் மாத துவக்கத்துல 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால எந்த விஷயமா இருந்தாலும் சரி யோசிச்சு மேற்கொள்ளணும். முக்கியமான விஷயங்கள் எடுக்கும் போது சிந்திச்சு செயல்படுறது, அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட, பெரியவங்க கிட்ட ஐடியா கேட்டு முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அதுலயும் குறிப்பா ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன உளைச்சல் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால எதையுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. அது தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, பணம் ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி, குடும்பம் ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி. தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது நல்லது. வரும் 13ஆம் தேதி அன்னைக்கு உங்க தனஸ்தானாதிபதி கர்ம தொழில் ஸ்தானத்துல 10ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று சூப்பரா சஞ்சாரம் செய்ய இருக்கார். அதுவும் குரு, தனக்காரகனான குருவோட சேர்க்கை பெற்று இருக்கிறது கூடுதல் விசேஷம். வரும் 13ஆம் தேதிக்கு பிறகு தன வருமானம்ங்கிறது உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். ஏன்னா தனஸ்தானாதிபதியும் தனக்காரகனும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல தன வருமானம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பொருளாதாரத்துல எந்தவித தடங்கல்களும் வர 13ஆம் தேதிக்கு பிறகு மேக்சிமம் கடகராசி அன்பர்களுக்கு இருக்காது. பொருளாதாரம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும் 13ஆம் தேதிக்கு பிறகு தீரும். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் இது எல்லாமே வரும் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தீரும். குடும்பத்துல நிம்மதி பிறக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஏன்னா அந்த குரு பகவானும் தன்னுடைய பஞ்சம பார்வையா தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும். உங்க வாக்கு பலிதமாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. உங்க பேச்சுனால நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க சாதிப்பீங்க. கடினமான விஷயங்களை கூட நீங்க பேசி ஈஸியா அதை முடிச்சிருவீங்க. பாக்கியாதிபதியோட தனஸ்தானாதிபதி இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு அற்புதமான அமைப்பு. இந்த காலகட்டத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஒரு சிலர் வாங்கி மகிழ்வீங்க. வீட்டுக்கு நிறைய விஷயங்களை பார்த்து செய்வீங்க. இன்னொன்னு, வீட்டுக்கு காரகனான சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்துல உச்சமடைஞ்சிருக்கார். உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியே சுக்கிரன் தான், அவர் உச்சமடைஞ்சிருக்கார். அப்போ சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். அசையும் அசையா சொத்து சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும். நீண்ட காலமா வண்டி வாகனங்கள் வாங்க முடியல, இடம் வாங்க முடியல, ஒரு சொந்த வீட்டுக்கு போக முடியல, இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா நீங்க சிறிய அளவுல முயற்சி எடுத்தீங்கன்னா கூட பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும். வண்டி வாகனங்கள் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில்
காலகட்டத்துல வாங்குவீங்க. ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. ஆனாலுமே இந்த சனி அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ சனி பகவான் பார்வை படுமிடம் கெடும் இல்லையா? அந்த வகையில குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கும் காரணத்தினால குட்டி குட்டி சண்டை சச்சரவுகள் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள வரும். அதே மாதிரி வாக்குஸ்தானமும் இதுதான். அதனால சில நேரங்கள்ல நீங்க எங்கேயாவது வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சில நேரங்கள்ல நீங்க நல்லதா நினைச்சு பேசினாலுமே கூட அதை மத்தவங்க தவறா எடுத்துக்கிட்டு அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. இன்னொன்னு, தன வருமானம் உங்களுக்கு இருக்கும். ஆனாலுமே அந்த தனத்தை கையாளும் விதத்துல ஏதாவது தொந்தரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு பணம் வந்தாலுமே அதை நீங்க யாருக்கிட்டையாவது கொடுக்கலாம், கைமாத்தா கொடுக்கலாம், கடனா கொடுக்கலாம், இல்ல எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேங்கிறதுக்காக உங்க பணத்தை போடலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. தனத்தை கையாளும் விதத்துல ஏதாவது தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல சனி பகவானால உங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பணத்தை யாருக்கிட்டையும் நம்பி கொடுக்காதீங்க. நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு. யாரை நம்பியும் பணத்தை எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். கடனாவும் எங்கேயும் பணத்தை கொடுக்க வேண்டாம். முக்கியமா உங்க குடும்ப விஷயத்துல மத்தவங்களுடைய தலையீட்ட, அந்நிய நபர்களுடைய தலையீட்ட அனுமதிக்காதீங்க. நீங்களும் மத்தவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. ஏன்னா சனியோட அங்க செவ்வாயும் இருக்கார். சனி செவ்வாய் இருவருமே பகை கிரகங்கள். அங்க ஒன்னா சேர்ந்து செவ்வாயும் உங்க குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனமா தான் இருந்துக்கணும். முயற்சி ஸ்தானம் 3ஆம் பாவகத்துல கேது பகவான் இருக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். புத்திக்காரகனான புதனுடைய வீட்டுல ஞானக்காரகனான கேது பகவான் உபஜயஸ்தானத்துல இருக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும். சூரிய பகவானுடைய பார்வையும் சுக்கிரனுடைய பார்வையும் மாத முற்பகுதியில கேது பகவானுக்கு கிடைக்கும் காரணத்தினால பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகளையும் பயணங்களால உங்களுக்கு அனுகூலமும் அதிகரிக்கும். ஆனாலுமே மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. சுகஸ்தானம் இந்த மாதத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கு. சுகஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானத்துல உச்சம். சுகஸ்தானத்தை குருவும் தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்க்கிறார். சுகஸ்தானம் ரொம்ப பலமா இருக்கு. தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகளால நீங்கும். தாயோட பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு. தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் சரியாகிறது. தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கிறது. சுகபோகத்தை பெருக்கிக்கிறது, அசைமாசியா சொத்து வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். நீண்ட காலமா இடத்தையோ வீட்டையோ விற்க முடியலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஈஸியா உங்க இடத்தையோ வீட்டையோ விற்கிறதுக்கான அமைப்புகள் வரும். ஆனாலுமே இந்த பத்திரப்பதிவுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய 3ஆம் பாவகத்து அதிபதி புதன் பகவான் இந்த மாத பிற்பகுதியில 10ஆம் தேதிக்கு பிறகு நீச்சமாக போறார். அதனால பத்திரப்பதிவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். நீங்க இடம், பூமி, மனை எது வாங்கினாலும் சரி, அந்த டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்காங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையா பார்க்கிறார். ஏற்கனவே 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாயும் போய் அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். 5ஆம் இடம் கொஞ்சம் பலமிழந்த நிலையில தான் இருக்கு. குழந்தைகளுடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி காதல்ல இருக்கவங்களும் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணும். காதல்ல சில பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் போகாம இருக்கிறது நல்லது. காதல் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். எதிர்பாலினத்தவர்கிட்டையும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் இடைவெளி விட்டே பழகுங்க. அதிகம் பேசாதீங்க. ருணரோக சத்ருஸ்தானத்தை 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வேலையில நல்ல மாற்றங்கள் இருக்கும். பதவி உயர்வு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 6ஆம் இடத்து அதிபதி ஆல்வேஸ் 10ல இருக்கார். கண்டிப்பா கடன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் கிடைக்கும். அதே மாதிரி வேலையில நல்ல மாற்றங்கள் இருக்கும். பிரஷர், அழுத்தம் இதெல்லாம் குறையும். முக்கியமா வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு வேலை மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட
அவசரப்பட்டு மாற வேண்டாம். இருக்கிற வேலையை அவசரப்பட்டு விட்டுட்டு இன்னொரு வேலை தேட வேண்டாம். ஒரு வேலை ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை விடுறது தான் நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு வேலை சம்பந்தமா எந்த முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்க வேண்டாம். ஆனாலுமே வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாத இறுதியில 100% வேலை கிடைக்கும். தனஸ்தானாதிபதி இந்த மாதத்துல தொழில் ஸ்தானத்திலே உச்சமாகிறார், 10ஆம் இடத்திலே உச்சமாகிறார். அப்போ கண்டிப்பா வேலை விஷயமா உங்களுக்கு வருமானம் பெருகும். வேலை நிச்சயமா புதிய வேலை நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தனஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்போ ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வருமானமும் இருக்கத்தான் செய்யும். 7க்குரியவன் 8ல மறைஞ்சிருக்கார், தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அனுசரிச்சு தான் நடந்துக்கணும். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் இடம்ங்கிறது வலிவேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இதே 8ஆம் இடம். ஸோ அங்க சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்க தான் செய்யும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்கு இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்க தலையிட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் வம்பு வழக்குகள்ல போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. பாக்கியஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் செய்யறது தந்தைக்கு கொஞ்சம் கெடுதலான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். இன்னொன்னு, தந்தை காரகனான அந்த சூரிய பகவானும் இங்க ராகுவோட தன்னுடைய பகை கிரகமான ராகுவோட சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கும் அமைப்பு தந்தைக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவுகளையோ தந்தையோட மனஸ்தாபங்களையோ கருத்து வேறுபாடுகளையோ உண்டாக்கக்கூடிய அமைப்பு தான் ஒரு சிலர் தந்தை கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழலை எல்லாம் கொடுக்கும். ஆனாலுமே வரும் 13ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உச்சமாக போறார். தந்தை காரகனான சூரியன் தொழில் ஸ்தானத்துல உச்சமாக போறார். அப்போ 13ஆம் தேதிக்கு பிறகு தந்தையோட நல்ல பாண்டிங் இருக்கும். தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகளால் நீங்கும். தந்தைக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் ஓரளவுக்கு குறையும். ஆனாலும் வரும் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த சூரியன் ராகு சேர்க்கை இருக்கும் காரணத்தினால தந்தையுடைய உடல்நலத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தந்தை வர்க்கம் சார்ந்தவங்க கிட்டையும் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இங்க தொழில் ஸ்தானத்துல பாக்கியாதிபதியான குருவோட சேர்க்கை பெற்று சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சொல்லிக் கொடுக்கிறது, போதனை பண்றது, நீதித்துறை, சட்டம் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருக்கும். நீண்ட காலமா கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் 100% அரசு உத்தியோகம் கிடைக்கும். ஏன்னா அரசாங்க காரகன் சூரிய பகவான் தனாதிபதி அவரே 10ஆம் இடத்திலே உச்சமாயிருக்கார். அப்போ நிச்சயமா அரசு உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, அரசாங்க தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கும். இந்த தொழில் ஸ்தானம் பலமா இருந்தாலுமே தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு உட்கார்ந்திருக்கார். அதே மாதிரி இங்க அமர்ந்திருக்கும் குரு பகவானும் உங்களுக்கு 6ஆம் அதிபதிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அப்போ புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க கவனமா இருக்கணும். பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற விஷயத்த இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்துல நீங்க தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. லாபாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல உச்சமடைஞ்சு பலமா இருக்கும் காரணத்தினால புதிய நண்பர்கள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. லாபங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். ஒரு சிலர் சமூக பணிகள்ல, சமூக சேவையில அதிக ஈடுபாடு காட்டுவாங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் பிரமாதமா இருக்கும். மாத துவக்கத்துல பிரயாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கும் காரணத்தினால கணினி சம்பந்தமான, சாப்ட்வேர் சம்பந்தமான, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனாலும் விரையாதிபதி தொழில் ஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால தொழில் சார்ந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல நிதானம் தேவைப்படும். அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதிகார பதவியில இருக்கவங்களுக்கு டென்ஷன், அலைச்சல், கொஞ்சம் பயணங்களும் அதிகரிக்கும். ஆனாலுமே அரசு மற்றும் அரசு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அனுகூலமா இருக்கும். இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால சனிக்கிழமை தினங்கள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதுனாலையும், விநாயக பெருமானுக்கு சூறை தேங்காய் உடைக்கிறது, அருகம்புல் சாத்தி இரட்டை தீபமேற்றி விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனாலையும், எல் தீபமேற்றி சனி பகவான் வழிபாடு செய்யறதுனாலையும், கோளறுப்பு அதிகம் படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சுப பலன்கள் அதிகம் கிடைக்கும், தொந்தரவுகள் நீங்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.